ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வா டெக் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். செல்வா டெக் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம். ஒரு சின்ன ட்ரிக்கில் பெரிய ட்ரிக் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 days ஆர் 3 daysல உங்கள் சேனல் வேற லெவலில் க்ரோத் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இடையில விட்டு பார்த்துட்டு என்னடா இது வீடியோ, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதாடா, இதெல்லாம் ஒரு ட்ரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதில் நீங்கள் 2 வீடியோவுக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ வீடியோ எந்த இடத்துலையாவது நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அதற்கு நான் பொறுப்பு கிடையாது. என்ன நீங்கள் திட்டுறதுலையும் எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யறதுனால, இந்த மாதிரினா எந்த மாதிரி அப்படின்னு கேட்காதீங்க, சொல்ல போறேன். அதுக்கு தான் வீடியோ நான் கடைசி வரைக்கும் பார்க்க சொன்னேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யறதுனால இது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் எல்லாம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. இது ஒரு இல்லீகலான விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லீகலான விஷயமும் கிடையாது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேனலை பத்தி பார்க்கலாம். சேனலோட பேர் தமிழ் கிச்சன் ஸ்டோரிஸ் vlog அண்ட் ரெசிபிஸ் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான சேனல். சேனல்ல வெஜ் குக்கிங்கா இருக்கட்டும், நான்வெஜ்ஜா இருக்கட்டும், ஏகப்பட்ட ஃபிட்னஸ் விஷயங்களா இருக்கட்டும், ஹெல்த் டிப்ஸா இருக்கட்டும், ஹெல்த் கேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், ஏகப்பட்ட வீடியோக்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு அற்புதமான சேனல். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபியூச்சர்ல இந்த சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் போட போறாங்க அப்படின்னா பேபி கேர் பண்றது, அது மட்டும் இல்ல தாய்லாந்தோட குக்கிங், தாய்லாந்தோட ரெசிபிஸ், தாய்லாந்தோட ஃபுட் ரிவ்யூ, இந்த மாதிரி ஃபியூச்சர்ல கொடுக்க போறாங்க. மேபி சீக்கிரமே வரும். ஒரு அற்புதமான குக்கிங் சேனல் அப்படின்னு சொல்லணும். ஹெல்த் கேர் சேனல், ஃபிட்னஸ் சேனல், இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லலாம். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம விசிட் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூடவே ஆல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் அந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சேனல் பேரு தமிழ் கிச்சன் ஸ்டோரிஸ் vlog அண்ட் ரெசிபிஸ். ஓகே, நம்ம இப்ப டாபிக் உள்ள போகலாம். ஓகே, இந்த ட்ரிக் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒன்னும் சஸ்பென்ஸ் எல்லாம் கிடையாது. சேனல் கீவேர்ட்ல தான் இந்த ட்ரிக்ஸே இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோல எண்ட்லயோ இல்ல இடையிலையோ, இந்த வீடியோட எண்ட்லயோ இடையிலையோ ஐ பட்டன்ல ஒரு வீடியோட லிங்க் கொடுப்பேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த செட்டிங்கை செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஐ பட்டன்ல கொடுக்குற செட்டிங்கை போய் நீங்க செய்யணும். செட்டிங்கை ரெண்டையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க சேனல் 2 or 3 daysல வேற லெவல் growth இருக்கும். இது ஒரு இல்லீகல் மேட்டரே கிடையாது. யூடியூப்ல நான் நிறைய விஷயங்கள் கம்யூனிட்டி சைட்ல தேடி பார்த்தேன். இப்படி ஒரு விஷயம் இல்லீகல் அப்படின்னு யூடியூப் தரப்புல இருந்தும் சொல்லல. நானும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கும் எந்த பாதிப்பும் வரல. சேனல் growth ஆகிறது மட்டும் தான் என்னோட பாதிப்பா இருக்கு. சீக்கிரமே growth ஆகுது சேனல் நல்ல மாதிரி. இன்னொரு விஷயம், இந்த சேனல்ல ஒரு சில பெரிய சேனல்களோட பேரை நான் மென்ஷன் பண்ண போறேன். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் அப்படிங்கிறதுனால நான் அந்த சேனல் பேரெல்லாம் பயன்படுத்தி இருக்கேன். அந்த சேனல் நண்பர் யாரும் தவறாக நினைச்சுக்காதீங்க. நான் யூடியூபருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால உங்க சேனல் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரியில ஒரு குக்கிங் சேனலா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. குக்கிங்ல யார் டாப் லெவல்ல இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே, அவங்க சேனல் பேர் ஒரு 4-5 பேர் 10 பேர் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் யூடியூப்பை பத்தி சொல்லி கொடுக்குறேன். ஒரு டெக் சேனல். ஸோ என் கேட்டகரியில யார் டாப் லெவல்ல இருக்காங்க அவங்க சேனல் பேரெல்லாம் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? நீங்க ஒரு டெக் சேனல், டெக் கேட்டகரியில இப்போதைக்கு யார் டாப் கேட்டகரியில இருக்காங்க அவங்க சேனல் பேரெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டெமோ மூலியமா பார்க்கலாம் எப்படி சேனலை ஜஸ்ட் ஒரு 3 daysல வேற லெவல்ல கொண்டு வரதுன்னு. ஐ கார்டுல பட்டன் கொடுப்பேன். ஐ பட்டன்ல நான் ஒரு வீடியோட லிங்க் கொடுப்பேன். இந்த வீடியோ செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ போய் செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் சேனல் வேற லெவல்ல growth ஆகும். அதற்கான ரீசன் நம்ம டெமோல பார்க்கலாம். நன்றி, வாழ்க தமிழ். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி. ஓகே, உங்களுடைய சேனல் டேஷ்போர்டை ஓபன் பண்ணிக்கங்க. சேனல் டேஷ்போர்டு மொபைலா இருந்தாலும் சரி, குரோம் ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி டெஸ்க்டாப் மோட்ல வச்சு மொபைல்லையும் செய்யலாம், இதை லேப்டாப்லையும் செய்யலாம். உங்களுடைய சேனல் பேஜை ஓபன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னா செட்டிங் கியர் ஐக்கான் இருக்கும். இந்த இடத்துல லெஃப்ட் சைடு கார்னர்ல செட்டிங் கியர் ஐக்கான் இருக்கும். அந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்ப ரெண்டாவது ஆப்ஷன் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ சேனல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சேனல் கீவேர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம செல்வா டெக்ல சேனல் கீவேர்டு போடுறத பத்தி எல்லாம் சொல்லியாச்சு. இந்த இடத்துல சேனல் கீவேர்ட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்கேன். என்னோட சேனல் பேரு செல்வா டெக் 2.0 அப்படின்னு ஒரு சேனல் பேர் கொடுத்துருக்கேன். அதான் இந்த சேனலோட பேரு. பார்க்கல அப்படின்னா அதையும் சர்ச் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா செல்வா டெக் அப்படின்னு ஒரு சேனல் பேர் கொடுத்துருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் பேர் போட்டிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா விஎஸ் ப்ரொஃபஷனல் குரூப் அப்படின்னு ஒரு சேனல் பேர் போட்டிருக்கேன். அடுத்தது விஸ்டம் டெக்னிக்கல் அப்படின்னு ஒரு சேனல் பேர் போட்டிருக்கேன். அடுத்ததா ஆன்லைன் தமிழ் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன். அடுத்ததா சைபர் தமிழா போட்டிருக்கேன். தமிழ் டெக் அப்படின்னு ஒரு சேனல் போட்டிருக்கேன். ஸோ இந்த தமிழ்ல இந்த சேனலோட கேட்டகரி சார்ந்த பெரிய பெரிய சேனல்களோட பேர் போட்டிருக்கேன் சேனல் கீவேர்டுல. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா, இந்த சேனல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. அந்த சேனல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா,
உங்க சேனல் என்ன கேட்டகரியோ அது சம்பந்தமான பெரிய சேனல்களை, அந்த கேட்டகரி சம்பந்தமான பெரிய சேனல்களை நேம இதுல கொடுத்து சேவ்னு கொடுத்துருங்க. சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட மேட்டர் முடிஞ்சு போயிருச்சு. ஓகேங்களா? இப்ப நீங்க அப்படியே பொறுமையா மேல பாத்தீங்க அப்படின்னா ஐ பட்டன்ல ஒரு லிங்க் வரும். ஓகேங்களா? அந்த ஐ பட்டன்ல வர்ற லிங்கை 2வது வீடியோவை பாருங்க. அது எதை பத்தி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சேனலை வந்து ஒரு அடுத்தவங்களுக்கு சஜெக்ஷன்ல ரெக்கமெண்டேஷன் பண்றது காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னென்ன கீவேர்டு போடுறீங்களோ அது மூலியமா தான் அந்தந்த சேனல்கள் கிட்ட உங்க சேனலை கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவையும் முழுமையா பார்த்துட்டு அந்த வீடியோவையும் முழுமையா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தரமான தெளிவான முடிவு கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்ப நீங்க அடுத்தது அந்த 2வது வீடியோவை பாருங்க. இன்னும் வீடியோ முடியல, அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாம பார்க்க சொன்னேன். வீடியோ முடியல, வெயிட் பண்ணுங்க. எஸ், இன்னும் வீடியோ முடியல அப்படின்னு சொன்னேன். உண்மைதான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சிம்பிளா டோட்டலா சொல்லிடுறேன். சேனல் கீவேர்ட்ல போய் பெரிய லெஜண்ட் சேனல்களை அதுல போட்டுருங்க. இப்ப 2வது வந்து நான் மேல ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த வீடியோவை பாருங்க. அது மாதிரி ரெக்கமெண்டேஷன் செட்டிங் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டையும் செஞ்சாச்சு அப்படின்னா பெரிய சேனல்களை யார் தேடுறாங்களோ, இப்ப நான் சாதாரணமா உதாரணத்துக்கு ஒரு 4-5 சேனலை பார்த்துருப்பீங்க. அந்த 4-5 சேனலை யார் தேடுறாங்களோ அப்ப ஏன் சேனலும் போய் அந்த இடத்துல கீவேர்டு போட்டிருக்கிறதுனால, சேனல் கீவேர்டு போட்டிருக்கிறதுனால அந்த இடத்துல ரெக்கமெண்டேஷன்ல ஏன் சேனலும் போய் காமிக்கும். 100ல 10 பேர் கிளிக் பண்ணி பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே 1 மாசம் ஆயிடுச்சுன்னா இன்னும் 10 சேனல்கள்ட்ட கொண்டு போய் காமிக்கும். நிறைய சேனல் பேர் போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போட்டுக்கலாம். நான் போட்டது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கும் இல்லை. யூடியூப் தரப்புல இருந்து அடுத்த ஒரு சேனலோட நேம சேனல் கீவேர்ட்ல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் குறிப்பிட்டு சொல்லலை. ஸோ மேலோட்டமா சொல்லியிருக்காங்க, ஆனால் வந்து குறிப்பிட்டு சொல்லலை. அடுத்த சேனலோட பேரை நேம பயன்படுத்தாதீங்க அப்படின்னு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல சொல்லலை. இது ஒரு அருமையான ட்ரிக்கா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், 2 விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா வந்து செல்வா டெக் சேனலை ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்சா மேபி பண்ணலாம். பண்ணீங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் மீன்ஸ் ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோவை. ஏன்னா ரொம்ப ஒர்த்தபிளான வீடியோ, இது ஒரு பக்கா ஒர்த்தபிளான வீடியோ என்னை பொறுத்த வரைக்குமே. ஏன்னா நான் யூடியூப் பத்தி சொல்லி கொடுக்குறேன்ல, அதுல ஒரு பெஸ்ட் வீடியோ எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோவையும் சொல்லுவேன். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, செல்வா விளாக்ஸ்னு ஒரு சேனல் இருக்கு. என்னுடைய ஒய்ஃப் தான் அந்த சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நாங்க 2 பேரும் தான் வீடியோல எல்லாம் வர்றோம். ஸோ அந்த செல்வா விளாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. எதற்காக இந்த செல்வா விளாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு விளாக் சேனல், ஒரு குக்கிங் சேனல் அப்படின்னா எந்தவித மியூசிக், காப்பிரைட் மியூசிக்கும் பயன்படுத்தாம, எந்த ஒரு காப்பிரைட் இமேஜும் பயன்படுத்தாம, எந்த ஒரு காப்பிரைட் வீடியோவும் பயன்படுத்தாம, எந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம, எந்த ஒரு அலட்டலுமே இல்லாம ஒரு விளாக் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதை எங்க வீட்டுக்காரம்மா மூலியமா அந்த கணவன் நனவாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேணா ஒரு தடவை விசிட் பண்ணி மட்டும் பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனலை, இல்லாட்டி வேணாம். எந்தவித அடுத்தவங்களோட வீடியோ பயன்படுத்தாம பர்ஃபெக்டா ஓனா ஒரு விளாக் சேனல் ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியும். யூடியூப்ல ஃப்ரீயா கொடுக்குற மியூசிக்கை கூட அதில் பயன்படுத்துறது கிடையாது. நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், நல்ல ஒர்த்தபிளாக இருக்கும். குக்கிங் சேனலாக இருந்தால் மேபி போய் விசிட் பண்ணி பாருங்க. விளாக் சேனலாக இருந்தால் விசிட் பண்ணி பாருங்க. நிறைய அதில் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கூட நான் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நன்றி. வாழ்க தமிழ். நன்றி.